Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தாங்க செஞ்சு காட்ட போறேன். நான் பாருங்க 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேங்க. நல்ல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. உங்களோட சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு நீங்க பெரிய பெரிய பீஸாவோ சின்ன சின்ன பீஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேங்க நானு. அடுத்ததா பாருங்க 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. அதை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. பெரிய வெங்காயமா இருந்தா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. தக்காளி பாருங்க 2 தக்காளி வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. நான் வந்து குட்டி குட்டி பழமா தாங்க எடுத்துர்க்கேங்க. நீங்க பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி போட்டுக்கங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துர்க்கேங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேங்க. நான் குட்டி குட்டி பச்சை மிளகாவே எடுத்துர்க்கேங்க. நீங்க பெரிய பச்சை மிளகாவா இருந்துச்சுன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டா இருக்குங்க. அடுத்தது எப்படி செய்யலான்றதை காட்டுறேன் பாருங்க. ஒரு மண்பானையை அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுப்பை ஆன் பண்ணி மண்பானை சூடானதும் பாருங்க 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேங்க. 2 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. 5 கிராம்பு எடுத்துருக்கேங்க. 2 பட்டை உடச்சி போட்டிருக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை போட்டுடலாங்க. நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்க இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததான் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. அன்ன வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துடலாங்க. சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேங்க. இப்போ கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கறியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா வந்து கறியில் இறங்கட்டுங்க. அந்த வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதுங்க. பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் மஞ்சத்தூள் நல்லா கறியில் பிடிச்சிருக்கு. உப்பும் நல்லா இறங்கி வந்திருக்குங்க. கறியில் நல்லா பிடிச்சிருக்கும். அடுத்ததான் கறிக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இப்போ நல்லா அதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் வேக விட்டுக்கலாங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுருக்குங்க. நாலு நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு கிளறி விட்டுறேங்க. ஏன்னா கிளறி விடாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க. அதனால் 2 நிமிஷத்தில் நான் திரும்பவும் கிளறி விட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் கறியில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து கறி வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். திரும்பவும் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுறேங்க நான். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமாக 4 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் கறியில் இருக்க நம்ம ஊற்றிருக்க ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றிருந்தோம் அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம் 2 அதையும் போட்டுடுறேங்க. பச்சை மிளகாவையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுறேங்க. தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி வரட்டுங்க. அதனால் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க. நல்லா மூடி போட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கிறேங்க நான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். தக்காளியோட தோல் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்குங்க. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ மசாலா வந்து சேர்த்துடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்றேங்க.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுறேங்க. கிளறி விட்டுட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவை வேக விட்டுறலாங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இல்லாட்டி வந்து நம்ம செய்யும் போது அடி பிடிச்சிருங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. சிக்கனும் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நான் கரண்டி வச்சு கிளறி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்து நல்ல கிரேவி மாதிரி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறனால இதில் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் திரும்ப வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறேங்க. பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். வாசனையே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு 4 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி தழை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுவையாகவும் இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழம்பு. பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி